திருவாடிப்பூரம் எமக்காகவன்றோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பூதேவி நாச்சியாரான பூமி பிராட்டி இந்த நடுவழிலே திருவாடிப்புறம் நன்னாளிலே ஆண்டாளாக திருவதாரம் செய்து திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரத்தை கோதை தமிழ் 5-5 அந்த 5-5 30 பாசுரங்களை நாட்டாருக்காக விட்டு சென்றால் இந்த ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய திருப்பாவையிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் ஆழிமலை கண்ணா என்கிற 4வது பாசுரம். இந்த ஆழிமலை கண்ணா என்கிற 4வது பாசுரத்திலே ஆண்டாள் அந்த பர்ஜன்ய தேவன் வருண தேவன் அவனுக்கு கட்டளையிடுகிறாள். இந்த மாதிரி நாட்டிலே நாட்டோரெல்லாம் நன்றாக வாடும்படியாக நீ மழையை எப்படியெல்லாம் பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறாள் என்கிறார்கள் பூர்வர்கள். அது எப்படி கட்டளையிடலாம்? அவனை மிகவும் பணிந்து இந்த மாதிரி நீ மழை பொழிய வேண்டும் என்று தானே கேட்க வேண்டும். அவனோ வருணதேவன், ஒரு தேவதை, மழைக்கு அதிபதி. அப்பேற்பட்ட மழைக்கு அதிபதியான அந்த பர்ஜன்ய தேவனாம் வருணதேவனை இவர்கள் அடிபணிந்து பிரார்த்திப்பது இருக்க அவனுக்கு இவர்கள் ஏன் கட்டளையிடுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு விருத்தாந்தத்தை திருமிஷாவனுடைய 4முகன் திருவந்தாதி பாசுரத்தின் மூலமாக விளக்குகிறார்கள் நமது பூர்வர்கள். அதை பற்றிய பாசுரம்தான் இன்றைய பாசுரம் ஆழிமலை கண்ணா என்கிற பாசுரம். இப்பொழுது பாசுரத்தை கூறிவிட்டு மேலே சற்று விவரிப்போம்.
ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆடி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊடி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பது இந்த 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா, ஆழிமழை என்றால் பெருத்த மழை. அந்த மழைக்கு அதிபதியானவனே, வருணதேவனே, பர்ஜன்ய தேவனே என்று அவனை அண்ணா என்று, ஆழிமழைக்கு அண்ணா என்று ரொம்பவும் பிரேமத்தோடே கூப்பிடுகிறார்கள். ஆழிமழை கண்ணா நீ ஒன்றும் கைகரவேல், ஒன்று நீ கைகரவேல் என்பதை நீ ஒன்றும் கைகரவேல், உன் அவதாரத்திலே சற்றும் நீ குறைபடக்கூடாது என்று அவனை கேட்கிறார்கள். அவனை பிரார்த்திப்பதற்க ஏன் கட்டளையிடுகிறார்கள் என்பதற்கு திருமிஷாவார் பாசுரத்தை உதாகரிக்கிறார்கள் நமது பூர்வர்கள். அங்கே யம படர்கள் இருக்கிறார்களே, யம கிங்கரர்கள், அவர்களை கூப்பிட்டு யமதர்மராஜன் கூறுகிறான், திறம்பேல் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்துடா மாந்தர் இரஞ்சியும் சாதுவராக போதுவின்கள் என்னான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. அந்த நமன் நிற்கிறானே யமன், அவன் என்ன செய்கிறான் என்றால், தன் தூதுவர்கள், யம படர்கள், யம தூதர்கள், அவர்களை தன் அருகிலே அழைத்து அவர்கள் காதுக்கு ரகசியமாக ஒரு வார்த்தையை கூறுகிறானான். என்ன சொன்னால், திறம்பேல் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறம் தொழா மாந்தர். இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள், எம்பெருமானையே எல்லாமாக பற்றியவர்கள். அவர்கள் திறத்திலே நீ வந்து திடீரென சென்று அவர்களை உயிர்களை வாங்கிவிடாதே, நிதானமாக சென்று அவரிடம் பிரார்த்தித்து கொண்டு அந்த உயிரை நீ பறித்து வா. திறம்பேல்மின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுவீன்கள். நல்ல சாதுக்களாக அடிபணிந்து செல்லுங்கள், அவனை பிரார்த்தித்து பெற்று வாருங்கள் என்று யமன் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு, அவன் காதிலே ரகசியார்த்தமாக இந்த விஷயத்தை சொல்கிறானாம். அதனால் என்ன சொல்கிறார்கள் கூறுவென்றால், தேவதாந்தரங்களிடத்திலே ஸ்ரீவைத்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கக்கூடாது, அந்த தேவதாந்தரங்கள் ஸ்ரீவைத்தவர்கள் திறத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்திலே அதற்கு சேர ஆண்டாளானவள் இந்த வருணதேவனுக்கு கட்டளையிடுகிறாள். எப்படி என்றால், நீ ஒன்றும் கைகரவேல், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆழி உள்புக்கு, சமுத்திரம் இருக்கிறதே நடுக்கடலுக்கு செல்ல வேண்டும், அந்த நடுக்கடலிலே உள்ளே நன்றாக நீ போக வேண்டும். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு, நன்றாக தீர்த்தத்தை எல்லாம் பூராக அங்கே இருக்கும் தீர்த்தத்தை எல்லாவற்றையும் நீ பருக வேண்டும். முகர்ந்து கொடு, ஆர்த்து நன்றாக இடித்து கர்ஜித்து ஏறி ஆகாசத்திலே ஏற வேண்டும். அதாவது ஆழிமலை கண்ணா நீ ஒன்றும் கைகரவேல், அவதாரத்திலே எந்த குறைவும் இல்லாமல் ஆழி உள் புக்கு முகர்ந்து கொடு, ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. பழைய காலத்திலே பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கு புக என்று அவனுடைய வயிற்றுக்குள்ளே உதரத்துக்குள்ளே எல்லா இந்த சகல லோகமும் அடங்கியிருக்கும் போது ஊழி முதல்வன், அந்த பழைய காலத்திலே எம்பெருமான் எப்படி கருத்து இருப்பானோ அதேபோல் கரையல் என்று நீ உடல் கருக்க வேண்டும். ஊடி முதல் உருவம் போல் மெய் கருக்க, அங்க உருவம் போல் கருத்து என்று சொல்லாமல் உருவம் போல் மெய் கருத்து. உனது மெய் உன் திருமேனிதான் கருக்க வேண்டுமே தவிர உன் அவதாரத்திலே ஒன்றும் குறைவுபடக்கூடாது. பாழியன் தோலுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, அழகிய பாழியம் தோலுடை, அழகிய தோள்களை படைத்தவன் எம்பெருமான். 4 தோல் அமுது, 2 கைகளாலே, ஒரு கைகளாலே அபயஸ்தம் அல்லது வரதாஸ்திரம், இன்னொரு கரங்களாலே அவன் தன் திருவடியை நோக்கி எல்லோரும் இங்கே சர்வதர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் வஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுஜகா என்று ஒரு திருக்கையாலே தன் திருவடியை காட்டுகிறான். அது தவிர 2 கரங்கள் 4 தோல் அமுது என்று கூறுமா போலே ஒரு கரத்திலே சக்கரத்தாழ்வானையும் ஒரு கையிலாலே சங்கையும் பிடித்திருக்கிறான். அந்த ஊடி முதல்வன் ஊம்போல் மிகரித்து அவன் கையிலே பாஞ்சசன்யம் சக்கரத்தாவான் சுதோசனாழ்வான் இருவரும் இருக்கிறார்கள். அதுபோல் நீ மிளிர வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அந்த அதேபோல் அந்த கருத்த திருமேனியுடன்
இந்த நீரை நீ நன்றாக பொழிய வேண்டும். ஆழிமடை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், உன் ஔதாரியம் ஒன்றும் குறைவுபடக்கூடாது. நன்றாக உலகமெல்லாம் வாழும்படியாக நன்றாக நீ மழையை பொழிய வேண்டும். அதேபோல் அந்த சார்ங்கம் உதைத்த சரமழை போல் எப்படி ராவண யுத்தத்திலே ராவணனை அழிப்பதற்காக எம்பெருமான் சரமாரி பொழிந்தானோ, எப்படி சரங்களை விர் 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 என்று அனுப்பினானோ, அதுபோல் நீ மழையை நன்றாக வருஷிக்க வேண்டும். சார்ங்கம் உதைத்த சரமழை போல், தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், அதாவது துளிகூட சோர்வு இல்லாமல் சோம்பல் இல்லாமல் நன்றாக நீ மழை பொழிய வேண்டும். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்கிறாய், உலகம் வாழ நீ பெய்ய வேண்டும். உலகத்தார் எல்லாரும் நாட்டார் எல்லாரும் ஒரு பிரளயம் வந்தது, ஒரு ஊடி வந்தது, ஒரு சுனாமி வந்தது என்று இப்போ சொல்கிறோமே, அதுபோல் இல்லாமல் நன்றாக உலகமெல்லாம் வாழும்படியாக நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரித்து தாழாதே சார்ங்கம் வைத்த சரமழை போல் உலகம் வாழ பெய்ய வேண்டும் என்று கட்டளிடுகிறாள். அதற்கு சேர அந்த பர்ஜன்ய தேவனும் வருண தேவனும் இவர்கள் பிரார்த்தனை கிளங்கி அதேபோல் மழை பொழியும் கிடைக்கிறான். அப்போது அவன் ஔதாரியம் ஒன்றும் குறைவுபடவில்லை. இங்கே சொல்லப்படும் விஷயமானது அந்தர்யாமித்துவம், அதாவது எம்பெருமானுக்கு 5 நிலைகள் என்று கூறப்பட்டது. அதிலே முதல் நிலை பரத்வம், அதாவது எம்பெருமான் மோட்சத்திலே திருநாட்டிலே அலங்கரிக்கிறானே, ஒரு பக்கம் வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் என்று 2 பார்த்தத்திலே 2 நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத வீட்டிற்கிறானே பரவத்திலே ஆயுசேஷன் பர்யங்கத்திலே அவன் பரவதநாதன். அந்த அவனை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாசுரத்தாலே தெரிவித்த ஆண்டாள், அடுத்த 2வது பாசத்திலே சிராஜ்நாதனை பார்க்கடல் பையத்து இன்ன பரமன் என்று அனுகிரகித்த இந்த ஆண்டாள் 3வது பாசத்தாலே விபவாதாரத்தை கூறினவள். இந்த 4வது பாசத்திலே ஆழிமழை கண்ணா வருணதேவன், சர்வதேவருக்கும் அந்தராத்மா அவன்தான், எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமான எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன். அந்த ஆழிமழைக்கு அண்ணனான அந்த பர்ஜன்ய தேவன், அந்த வருணதேவன் உள்ளுக்குள்ளும் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருக்கிறான் எம்பெருமான். அதேபோல் இந்த வருணதேவனான பர்ஜன்ய தேவன் அவன் உள்ளத்துக்குள்ளும் இந்த எம்பெருமான் இருப்பதாலே அந்த எம்பெருமானை கிட்டி வருணதேவனை பிரார்த்திக்கும் முகமாக ஆண்டாளானவள் அங்கே ஆட்சிமார் பாவனையில் அந்த 5 லட்சம் கோடி பெண்களையும் சேர்த்து கொண்டு நீ வந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரித்து தாடாதே சார்ங்கம் வைத்து சரமழை போல் உலகம் வாழ நன்றாக மழை பொழிய வேண்டும் என்று பிரார்த்திக்க அவனும் நன்றாக மழையை பொய்தான் என்பது இந்த பாசுரத்தின் மேலோட்டமான கருத்து என்பதை பெரியோர்கள் பணிப்பர். அதை சற்று விவரித்தோம். இனி அடுத்த பாசுரமாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்கிற பாசுரத்தை ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யதேசங்களிலே ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்யதேசங்கள் 108. அவைகளிலே பாண்டிய நாட்டு திருப்பதிகள் 18. அந்த 18லே ஒரு முக்கியமான திவ்யதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே முப்புரி ஊட்டின திவ்யதேசம் என்கிறார்கள் பெரியோர்கள். அதாவது அந்த பெருமாளை பாடல் பெற்றதால் திவ்யதேசம் பெருமானுக்கு ஏற்றம். அங்கே பூமி பிராட்டியான ஆண்டாள் அங்கே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் அவதரித்ததால் ஆண்டாளுடைய திருவதார ஸ்தலம். அதற்கு மேற்பட ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் திருவதாரம் செய்த ஸ்தலம். ஆக பெருமாள் என்ன, பிராட்டி என்ன, ஆழ்வார் என்ன ஆகிய 3 பேர், பெருமாள் வடபெருங்கோயிலுடையான், ஆழ்வார் பெரியாழ்வார், பூமி பிராட்டியான பூதேவி நாச்சியாரான ஆண்டாள் ஆகிய 3 பேரும் தோன்றிய ஊர் ஆனதால் அது முப்புரி ஊட்டின திவ்யதேசம். ஒரு நூலானது ஒரு நூலாக இருந்து ஒரு திரி இருந்து அதை 3 திரி சேர்த்து ஒரு திரியாக ஆக்கினால் எப்படி அது பலமாக இருக்குமோ, அதுபோல் இந்த ஒரே திவ்யதேசம் முப்புரி ஊட்டின திவ்யதேசம். இங்கே திருவதாரம் செய்தவள் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் திருவாடிப்பூரத்திலே அவதரித்தவள் நமது ஆண்டாள். இவள் சாட்சாத் ஸ்ரீ பூமி தேவியின் அம்சம். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று பெரியாழ்வாடி திருமகளாக அங்கே கிடைத்தவள் பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாள். இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றால் அந்த ஆண்டாளுடைய அவதாரஸ்தலம். பெரியாழ்வாருக்கு திருத்தாய் செடியின் கீழே அந்த குழந்தையாக ஆண்டாள் அவர் கண்டு எடுத்த இடம். இன்றைக்கும் அந்த இடம் நமக்கு ஆண்டாள் திருவதார ஸ்தலமாக சேவை தர நாம் எல்லோரும் சேவித்து மகிழ்கிறோம். அங்கே அந்த வடபெரும் கோயிலுடையான்
என்பவர் அங்கே இருக்கும் எம்பெருமான். அந்த வடபெருங்கோயிலான் தான் ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவா என்று மாலே மணிவண்ணா என்கிற பாசுரத்திலே ஆண்டாள் விழிக்கிறார். அந்த ஆளின் இலையால் தான் வடபத்ரசாயி, சமஸ்கிருதத்திலே வடபத்ரசாயி, தமிழிலே ஆளின் இலையாய், ஆழந்தளிரிலே இந்த உலகத்தை எல்லாம் உண்டு பழைய காலத்திலே எம்பெருமான் சயனத்து கிடைக்கிறானே ஆலமரத்தின் ஒரு இலையிலே, அந்த ஆளின் இலை அங்கே எம்பெருமான் கம்பீரமாக சயனத்து கிடைக்கிறான். அவன் வர்ணகலாபத்தோடு கூடியவன். சில விக்கிரகங்கள் கல்லினாலே ஆகியிருக்கலாம், சில விக்கிரகங்கள் சாந்தனாலே ஆகியிருக்கலாம், அதாவது சுண்ணாம்பு சாந்து கலவை என்பார்கள். சில விக்கிரகங்கள் செப்பினாலும் ஐம்பொன்னாலும் இருக்கலாம். ஆனால் அங்கே வடபத்ரசாயி எம்பெருமான் வர்ணகலாபம், வர்ணம் என்றால் இப்போ இருக்கும் வர்ணம் அல்ல, பல மூலிகைகளாலே தயாரிக்கப்பட்ட வர்ணம். அந்த வர்ணத்தாலே வார்த்தெடுக்கப்பட்டு அவன் எம்பெருமான் அங்கே சயனித்திருப்பதால் அவன் வர்ணகலாப எம்பெருமான், அந்த ஆளிநிலையான், வடபெருங்கோயிலுடையான். அவன்தான் பெரியாழ்வாருக்கு இந்த வல்லவதேவன் அரசவிலே அந்த பரவத எம்பெருமான் யார், இந்த உலகத்திலே தலை சிறந்த எம்பெருமான் யார் என்று பரத்துவத்தை நிர்ணயம் செய்வதற்காக கூடல்மா நகரிலே அந்த பெரியாழ்வார் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டு அந்த வல்லவதேவன் அளித்த பொற்கிழியை கண்டு ஒரு பெரிய திருக்கோயிலை நிர்மாணித்தார் பெரியாழ்வார். அந்த கோயில் கோபுரம்தான் தமிழ்நாடு அரசின் உன்னத இலக்காக இந்த சின்னமாக விளங்குகிறது. அந்த பெரியாழ்வார் சமைத்த அந்த வடபெருங்கோயிலுடைய திருக்கோபுரம் இன்றும் வானுலாவ உயர்ந்து நிற்கிறது. அங்கே அவதாரம் செய்தவள் ஆண்டாள். அங்கே அவள் ஆண்டாள் அவதாரம் செய்து அந்த ஆளுநிலையான வடபெருங்கோயிலுடைய ஆணையாக கணவனாக ஆக வேண்டும் என்று மனத்தால் பாதித்தாலும் அந்த எம்பெருமானுக்கு பதிலாக சாட்சா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதன் தான் அவனை கைப்பிடித்தான் என்பது வரலாறு. அதை பின்னர் பார்ப்போம். ஆக முப்பரி நூட்டிய திவ்யதேசம் என்றால் பெரிய பெருமாளான பெரிய பெருமாள் என்ன வடபத்ரசாயி, அதற்கு அடுத்தபடியாக பெரியாழ்வார், ஆழ்வார்களிலே பெரியாழ்வார், நாச்சியார்களிலே பாடவல்ல நாச்சியார், சூடி கொடுத்த நாச்சியார் என்று பெயர் பெற்ற ஆண்டாள் ஆகிய மூவரும் சேர்ந்து அவதாரம் செய்த இடம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கே உற்சவர், ஆண்டாள், ரங்கமன்னார், பெரிய திருவடி என்று சொல்லப்படுகிற கருடாழ்வார் ஆக மூவரும் ஒரு சேர ஒரே சிம்மாசனத்திலே எழுந்தொழிருப்பார்கள். இன்றைக்கும் நாம் சென்றால் அந்த மூன்று பேரையும் ஒன்றாக சேர்த்துதான் சேவிக்க வேண்டும். அங்கே ஆண்டாளுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாம் சிலாரூபத்திலே உள்ளன. எல்லாவற்றையும் கண்டு களிக்கலாம்.